தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அனைத்து இந்து மக்கள் பேரவையின் தேசிய தலைவர் காவி புலி பாபா ராம்தாஸ்ஜி அவர்களோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறவிருக்கிறது. அது குறித்து நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்வதை நம்ம பார்க்கிறோம். முன்னதாக தூய்மை பணியாளர்களோட போராட்டம், அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய நிறைய கருத்து விமர்சனங்கள், சமகால அரசியல் நிகழ்வுகள், 2-3 தினங்களுக்கு முன்னால் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் வருகை, திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக குறித்தான அவருடைய விமர்சனங்கள், முன்னதாக தமிழக வெற்றிக் கழக விஜயின் பிரம்மாண்ட 2வது மாநாடு, அதில் அவர் பேசிய பேச்சு நிறைய கருத்துருவாக்கங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்படியாக பல்வேறு விஷயங்களை நாம் திரு ராம்தாஸ் ஜி அவர்களோடு பேசலாம். தொடர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜி. இப்போ நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல், இந்த ஒவ்வொரு முறை விநாயகர் சதுர்த்தி அந்த பண்டிகை வரும்போது வேறு எந்த பண்டிகைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த விநாயகர் சதுர்த்தி குறித்து இருவேறு கருத்து விமர்சனங்கள் நம்ம தொடர்வதை பார்க்குறோம். ஒரு பண்டிகை, மகிழ்ச்சி, அனைவரும் கொண்டாடுவோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பண்டிகை மீது நிறைய விமர்சன கருத்துக்கள் உருவாகிறது. காவல்துறை தரப்பில் நிறைய வழிமுறை விதிமுறைகளை வழங்குவார்கள். ஒரு மாதிரி ஒரு சிறிய ஒரு பதற்றம் இருப்பதாக உணர முடியும். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நான் சொல்ற வார்த்தை சரியா தவறா எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்ல பதட்டம்ன்றது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். விநாயகர் சதுர்த்திங்கிறது முதல் கடலாக போற்றப்படும் விநாயகர். இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்பொழுதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது. அது எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, இவங்க ஆட்சி காலத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. அருமையாக போயிட்டு இருந்தது. பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவரையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திலேயோ இல்லை விநாயகர் சதுர்த்தி திருவிழா நாட்களிலேயோ எந்தவித அசம்பாவிதம் நடந்த சரித்திரமும் கிடையாது. வெளியில் அது மும்பை இந்த மாதிரி இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நிறைய வேறு இல்லீகல் பிரச்சனைகள்லாம் வர செய்யும். ஸோ தமிழகத்தில் இந்த பிரச்சனைகள் இல்லாமலேயே இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தாலுமே விநாயகர் சதுர்த்தி போன்ற இந்துக்கள் பண்டிகைகள் அத்தனைக்குமே ஒரு ரிமார்க்கு தான் கொண்டு வைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சரி, விநாயகர் சதுர்த்தி வந்தால் முதல்லாம் டெய்லி ஒரு 10 நாள் 15 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போவோம். பக்தர்கள் எல்லாம் விநாயகர் சிலையாண்டு தூங்கிட்டு இருப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறை இப்போவும் காவல்துறை நல்லா ஒத்துழைக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் காவல்துறை அரசு எந்த அரசாங்கம் ஆட்சி செய்கின்றதோ அந்த சைடு தான் காவல்துறை எப்பவுமே கேட்டு வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்கள நம்ம குறை சொல்லவும் முடியாது. அதே மீறினா அவங்கள இங்கேருந்து எங்கே மாற்றுவாங்கன்னு தெரியாத ஒரு பயத்தில் தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த திராவிட மாடல் ஆட்சி மேலே தான் நம்ம குறை சொல்ல முடியும். ஏன்னு கேட்டாக்கா அது குறை தான். அவங்களுடைய ஆட்சி வந்தாலுமே தமிழகத்துக்கு குறைபாடு தான். அப்படின்னும் போது நான் சொல்ல வர விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அது பைபிளோ குரானோ பகவத்கீதை ஏதோ ஒன்று, ஓகேவா? ஒரு மனிதனை ஒருநிலைப்படுத்தி தீங்கு செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, தவறான வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்வழி காட்டுற ஒரு நூல்களை இவர் அது மதமாக இருக்கட்டும் இல்லை வேறு இதுவாக கூட இருக்கட்டும், மனிதனை ஒரு கட்டுக்குள் கொண்டு நல்ல எண்ணத்தோடவும் நல்லது செய்கிறதுக்காகவும் ஆன்மீக ரீதியாக ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் அந்த நூல்கள். ஸோ இதை குறை கொண்டு ஒழுக்கம் இல்லாமல் ஈவேராம போல் வளர்த்த புண்ணியை வச்சுக்கோ, ஸோ இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு தவறான எண்ணங்களை தூண்டுறது தான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம குறித்து பேசும்போது திரு ராம்தாஸ், அதாவது நம்ம இஸ்லாமிய வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் செல்லக்கூடிய ஊர்வலங்களின் போது அவங்களுக்கு எதிரான சில முழக்க கோஷங்கள் அப்படிலாம் கூட நடைபெற்றிருக்கு இல்லையா? அப்போ இது ஒரு விதமான ஒரு அசௌகரியத்தை உருவாக்குகிறார்கள். நான் எல்லாத்தையுமே சொல்ல, நான் முன்னுமே குறிப்பிட்ட ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை தான். ஆனால் இப்படியான நிகழ்வுகள் நடைபெறும் போது தான் அந்த பண்டிகை தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் உருவாகுது இல்லையா? அது கேட்குறேன். அது யாரோ எங்கோ ஒருவர் பண்ணுறாரு, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கான மொத்த பேரும் பொறுப்பேற்க முடியாது, பொறுப்பேற்க தேவையில்லை. இருந்தாலும் வேறு பண்டிகைகள் இல்லாத அளவிற்கு இந்த பண்டிகைகள் போது மட்டும் இந்த ஏன் அந்த சிக்கல் உருவாது அப்படின்னு கேட்குறாங்க. அது சிக்கல் உருவாதுங்கிறதுல என்னுடைய மண்ணில் நாங்கள் தமிழை கொண்டு வந்த மதத்தை
நாங்கள் கொண்டாடுறது ஏன் உங்களுக்கு சிக்கலாக இருக்குது? இல்ல, கொண்டாடுறது யாருமே இல்லை, இஸ்லாமியர்கள் நான் ஏன் பயப்படணும், கிறிஸ்தவர்கள் நான் ஏன் பயப்படணும்னு இல்ல, நம்ம கேட்குறேன். கொண்டாடுவது யாருமே வேணாம்னு சொல்லலை. நான் கொண்டாடுவது யாருமே எல்லாமே கொண்டாடலாம், அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்படியான சில அசௌகரியமான சம்பவங்கள் நடைபெறுது இல்லையா, அதை நான் கேட்குறேன். சரி, ஏன் அப்படி நடைபெறுதுன்னு கேட்குறேன். அதாவது விழாக்கள் என்றாலும் சரி, வீட்டில் பிறந்தநாள் விழா இல்லை அங்கங்கே விழா கொண்டாடும் போது மக்கள் குஷியாக இருப்பாங்க தான். அவங்க குஷியாக இருக்கிறத வந்து, அதாவது ஆவாதம் பொன்னாடி கைப்படாத குற்றம் கால் படாத குற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் வந்து உனக்கு பிடிக்கலன்னா அதை தப்பாக விமர்சிக்கலாம். பிடிக்குதுன்னு சொன்னால் அந்த தப்பையும் நியாயம் ஏற்றுக்கலாமே. அவன் என்ன தப்பு பண்ணிடுறாங்க, என்ன தப்பான கோஷம் போடுறாங்க, இது வரையிலும் போட்ட சரித்திரம் கிடையாது. போட்டாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வெறித்தனமாக இருந்தது உண்டு. இப்போ இஸ்லாமியர்களும் இணைந்து தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரிதனியா படுகொலை இப்போ இது இப்போ நடந்து தெரியுங்களா, இந்த 300 சவரம் பிரச்சனை ஒன்று, அவினாசி ரிதனியா பிரச்சனைக்கு வந்து இந்து அமைப்பு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து நிற்கிறார் எங்கள் கூட, தலைவா எங்களுக்கு எதனா பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு தலைவர், இல்லைங்க இது வந்து பொது பிரச்சனை, சுதந்திர போருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து தான் வந்து வெள்ளையனை வெளியேறுன்னு போராட்டத்துக்கு நம்ம எல்லாம் ஒத்துழைச்சி எல்லாம் வந்து ஒன்றுபட்டு தான் நம்ம செயல்பட்டோம், சுதந்திரம் வாங்கணும், இன்றைக்கி நம்ம மீண்டும் ஒரு சுதந்திரம் வாங்கணும்னு சொன்னாக்கா இது போல் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம வந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழி வகுக்க முடியும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறார் அவர். இல்லை, இந்த மண் அப்படி தான் இருந்துச்சு. எல்லா சகோதரர்கள் தான் நம்ம ஒன்று மண்ணுமா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போது இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த விநாயகர் சிலைகளை எடுத்து செல்வதற்கோ அந்த ஊர்வலத்திற்கு கூட தடை விதிக்கக்கூடிய நிலை இருக்கா இல்லையா? இருக்குதானே? இருக்கு. ஏன்னு கேட்குறேன். அது சார், அது ஏன்னு சொன்னாக்கா, இந்துக்கள் பண்டிகை என்றாலே திராவிட மாடல் அரசுக்கு அது என்ன ஆகுதுன்னு தெரியல. இது ஒருவேளை அவங்க இது, ஆனால் இதில் என்ன இன்னொரு விஷயம், இந்த பதற்றம் வந்து உருவாக்கப்படுதுன்னு சொல்றீங்களா? அது இயல்பா இல்லை, அவங்களே இஸ்லாமியர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் இவனுங்க அனுமதி தராதனால இப்படி கட்டமைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இதுதான் உண்மை. பிரச்சனை இல்லாத, அதான் சொன்னேன், ஒரு சில பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசினா தான் பிரச்சனையே தெரியும். அது நீ கண்டுக்கிடாமல் போனால் பிரச்சனையே கிடையாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா பெருசாக தெரியும், நாங்களும் வச்சு பார்த்தா சின்னதாக தெரியும். அதுபோல் வந்து இந்துக்கள் விழாக்களை வந்து ஃப்ரீயாக கொண்டாடும் பொழுது, சந்தோஷமாக கொண்டாடும் பொழுது, அந்த சந்தோஷத்தை வந்து நசுக்கப்படுறதுக்காக தான் திராவிட மாடல் அரசு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் சரி, இல்லை தீபாவளி பட்டாசு வெடிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற இந்துக்கள் பண்டிகைகள் மட்டும்தான் இவங்க வந்து நிபந்தனைகள் அதிகமாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, மற்றபடி இந்த கிறிஸ்மஸுக்கோ இல்லை புத்தாண்டுக்கோ இல்லை ரம்ஜானுக்கோலாம் இவங்க எந்தவித அறிவிப்பும் கொடுக்குறது கிடையாது, எந்தவித நிபந்தனையும் சொல்கிறதும் கிடையாது. இவங்களுக்கு வந்து திராவிட மாடல் ஹிந்து, இவங்க 2 பேர் தான் எதிர்ப்பாளர்கள்னு சொல்லிட்டு, ஹிந்து ஒரு மதத்திற்கு எதிரான சாத்தான் தான் எதிரியாக இருப்பான், கடவுள் சாத்தான், இதுதான் பிரச்சனை 2 பேருக்குள்ள. சார், கடவுள் வாழும் பூமியில் சாத்தான் வாழுறது சகஜம் தானே. அதனால் திராவிட மாடலில் இருக்கிறது அவன் ஏதோ விதி நம்ம ஆண்டுக்கிட்டு நம்ம இன்றைக்கி தலைமை சரியில்லாதனால ஏடிஎம்கே மற்ற தேமுதிக இவங்கெல்லாம் வந்து ஒரு தலைமை சரியில்லாதனால டிஎம்கே நீங்கள் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேறு வழி இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஒரு கூட்டம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது எதன் அடிப்படையில் விஜய்க்கு இவ்வளோ கூட்டம்? சாதாரண விஜய், சமூக சிந்தனை இல்லாத ஒரு விஜய், டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு விஜய், சமூக சிந்தனை இல்லாத விஜய்னு எப்படி குறிப்பிடுறீங்க சார்? இதுவரை ஒரு நடிகர் என்பதாலே நீங்க அப்படி பேசலாமா சார்? நடிகர், தமிழகத்திற்கும் நடிகைகளுக்கும் பெரும் தொடர்பு இருக்குது நம்ம தமிழக அரசியல் களம் இருக்குது சார். எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் நடிகராக இருக்கும்போதே நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார். புனித விஜயகாந்த் இருந்தார், அவர் நடிகர்களாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் மக்கள் நான் சொல்ல தேவையில்லை, அது சொன்னால் நம்ம நாளும் பத்தாது, அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்தார். இதெல்லாம் ஒரு சமூக, ஜெயலலிதா இருந்தார்கள், அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்க கூட இதை செஞ்சாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு தெரியாது, ஏன்னா தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடலாம். ஸோ அதுபோல் விஜய் வந்து இது வரைக்கும் வந்து விஜயகாந்த் போலவோ அல்லது எம்ஜிஆரை போலவோ அல்லது ஜெயலலிதாவை போலவோ மக்கள் சேவை செய்திருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா, நானும் விஜய்க்கு ஆல்ரெடி நானும் விஜய் ஃபேன்ஸாக தான் இருந்தேன் நான். ஏன்னா இந்த செந்தூர பாண்டி இந்த மாதிரி மூவிலாம் வரும்பொழுது விஜய் ஃபேனை தான் நாங்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். சினிமாவில் விஜய் ஏற்றுக்கலாம், தப்பு கிடையாது தெளிவா. அரசியல்ன்னும் போது விஜய்க்கும் அரசியலுக்கும் சம்மந்தமாக கிடையாது. இப்போ தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் ஏதாவது மக்கள் பிரதிநிதியாக வந்தால் தானே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பீங்க, முன்னாடியே அந்த முடிவுக்கு வரீங்க. அதாவது
அவர் நடிகர் தான், வராரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மாநாடு தொடங்குறாரு, இப்போ 26ல் தனித்து களம் காண போகிறார், இல்லை ஏன் தலைமையில் கூட்டணி அறிவிக்கிறாரு. ஒருவேளை வெற்றி பெற்று அவர் நல்லது செய்யலாமே, அது கூட ஏன் இந்த முன்முடிவுக்கு வரீங்கன்னு கேட்குறேன். சார் அவர் வெற்றி சிந்தனையே இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். சிந்தனை ஒரு நற்செயல்கள் வந்து ரத்தத்தோட ஊறியது. அரசியல் வந்துட்டோங்கிறதுக்காக யாராலும் செய்ய முடியாது. சமூக அக்கறை வந்து எல்லாருக்குமே வந்துடாது. அதன் அடிப்படையில் தான் வந்து அதுதான் இப்போ நான் குறிப்பிட்டது போல் எம்ஜிஆர், விஜயகாந்த், ஜெயலலிதா இந்த அம்மையெல்லாம் சினிமாவில் வந்து வந்தவங்க தான். இன்றைக்கி அதையும் தாண்டி சொல்கிறேன் நான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் இவங்க கூட விடுங்க. இன்றைக்கி அஜித் குமார் ஒரு நடிகர் இருக்கார். மறைமுகமாக பப்ளிசிட்டி பண்ணாமல் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கார் தெரியுங்களா? வெளியே தெரியாது சார். ஏன் சூர்யாவை சொல்ல மாட்டீங்க? சூர்யா சார் வந்து வருமானத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. அவர் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. ட்ரஸ்ட்டில் அவருக்கு ஒரு வருமானம். அகரம் அறக்கட்டளை மூலியமாக 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி புகட்டுகிறார். இவ்வளவோ பட்டம் பெற்று பட்டதாரி மாணவர்கள் இருக்காங்க, அதில் பேச மாட்டீங்க சார். சூர்யா சார் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறார். சூர்யா வந்து இப்போது நலத்திருவதில் லாரன்ஸ் சார் இருந்தாலும் சரி, சூர்யா சார் இருந்தாலும் சரி, ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்காங்க. அவங்க ஏதோ வர்றதில் கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய சமூக சேவைன்றது. அதுவே ஒரு கொஞ்சம் பெரிய விஷயம்தான். சரிங்களா? அது போல கூட விஜய் இதுவரையிலும் இறங்கி யாருக்கும் பண்ணது இல்லையே. சாதாரண லாரன்ஸ் பண்ண சமூக அக்கறை கூட இவருக்கு கிடையாது. யார்? விஜய்க்கு. இவர் வந்து ஆட்சி பிடிப்பார். மக்கள் வந்து இன்னும் சொல்கிறேன், எவ்வளோ முட்டாள்கள் வாழ்கின்றார்களா என்று விஜய் மாநாட்டில் தான் நான் பார்க்குறேன். யாரை முட்டாள்னு சொல்றீங்க? விஜய் வரவே மாநாடு லட்சங்களில் கூடுகிறார்கள். ஆமாம் சார். நீங்கள் வந்து அவங்ககிட்ட போயிட்டு கேளுங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேளுங்க, பதில் சொல்ல மாட்டான். சொல்ல தெரியாது. தர் நாட் மெச்சூர்டு. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்லாம் சொல்கிறாரு. பாஜக எனது கொள்கை எதிரி, திமுக எனது அரசியல் எதிரி, இவங்க தான் என்னோட ஒரே எதிரிலாம் சொல்கிறாரு. அந்த தெளிவுலாம் ஏற்க மாட்டிங்களா சார்? பாஜக கொள்கை இல்லைன்னு சொல்கிறது, நீ உன்னுடைய கொள்கை எதிரின்றாரு. திமுக என்னுடைய அரசியல் எதிரின்றாரு. இல்லை சார், இவர் என்ன சார் கொள்கை? இவருக்கு என்ன சார் கொள்கை இருக்குது? விஜய்க்குன்னு என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள். முதல்ல உன்னுடைய கொள்கை என்னன்னு உனக்கு தெரியல. பாஜகவை பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குது? இல்லை திமுக பேசுறது என்ன தகுதி இருக்குது? ஒரு முதல்வரையோ பாரத பிரதமரையோ மரியாதை நிமித்தமாக பேச தெரியாத ஒரு தலைவரை அது அவ்வளோ அத்தனை கூட்டத்துக்கும் ஒரு தலைவனாக இருக்கிற விஜய் வந்து ஒரு நாகரிகம் இல்லாத அரசியலில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ. ஏன்னா அவருடைய தொண்டர்கள் இன்னும் வந்து விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய தொண்டர்கள் வந்து மதிக்கப்பட்ட மக்களால், பொதுமக்கள் 1 லட்சம் பேர் கூடுகிறார்களே சார். 1 லட்சம் பேர் கூடுகிறார்கள் சார். காமராஜர் சொன்ன போல தான் சார். அன்னைக்கு வைகோ கட்சி ஆரம்பித்தார், ஒரு கூட்டம் போனாங்க. அதன் பிறகு ஒருத்தர் ஆரம்பித்தார், அவருக்கு பின்னாடி கூட்டம் போனாங்க. அப்புறம் சீமான் அண்ணன் வந்தார். சீமான் வரானாக்கா சீமான் வந்து ஒரு அளவுக்கு ஈழ மக்கள், அவர் 30 லட்சம் வாக்குகளே வாங்கியிருக்கிறாரு. இல்லை அவர் வந்து பெரிய விஷயம் சார். சீமான்லாம் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இவர் டான்ஸ் ஆடிட்டு இன்னொருத்தவங்க ப்ரொடியூசரு, இன்னொருத்தவங்க டைரக்டரு ஏதோ பேசிட்டு வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் விஜய். சீமான் அப்படி கிடையாது. தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும். அன்பாக சேர்ந்த கூட்டம். ரஜினிகாந்த் சொல்லுவார் இந்த பாஷா படத்தில். அது போல் ஒரு நல்ல கூட்டத்தை, விசுவாசமான கூட்டத்தை வச்சுருக்கார் சீமான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சீமான் பின்னாடி ஒவ்வொருத்தவனும் உண்மையிலே தமிழ் உணர்வு உள்ளவனாக தான் இருப்பான். தேசிய தலைவருடைய பிரபாகரன் அவர்களுடைய பற்றாளனாக இருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காரு. சீமான் போயிட்டு விஜய் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சீமான் வந்து ஒரு கொள்கைவாதி. இதில் வந்து விஜய் யாருன்னு தெரியல. ஈவேரா போடுவார், ஆன்மீக ரசிகர்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க. ரசிகர்கள் அவங்க படம் பார்ப்பாங்க, விசிலடிப்பாங்க, ஆனால் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ 1 லட்சம் பேர் கூடினார்கள் அந்த மாநாட்டில் நம்ம பார்க்குறோம். எல்லாமே முதல் முறை வாக்காளர்களாக தான் தெரிகிறார்கள். அப்போ இந்த முதல் முறை வாக்காளர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாமே அங்கு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அவருக்கு வாக்கு செலுத்தினாலே பெரிய வாக்கை அவர் பெற்று விடுவார். அதாவது சார், விஜய் அப்படிலாம் யோசிக்க வேணாம். இல்லை அது அந்த யோசனைன்றது நீங்கள் சொல்கிறது சாத்தியம்னாக்கா கேப்டன் சிஎம் ஆயிருந்திருப்பார். ஏன்னா அவர் காட்டாத கூட எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அது அவர் காட்டாத ஒரு கூட்டத்தை அவர் காட்டிடல. அது எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. ஆமாம் சார், எதிர்கட்சி தலைவர் ஆனால் தனியாக நின்று ஒரு வாக்கு சதவீதம் காமிச்சார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதன் பிறகு ஏடிஎம்கே அலைன்ஸு
இப்படி இருக்கும்போது தான் எதிர்க்கட்சியாக அவர் தோல்விக்கு நிறைய காரணங்கள் இருக்குல்ல. அரசியல் ரீதியா அவருடைய கோபம் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவருடைய அதாவது அரசியல் வீழ்ச்சிக்கு பின்னாடி நிறைய இருக்கு இல்லையா? சினிமாவிலையும் நடிக்க தெரியாத மனிதர், அரசியலில் நடிக்க தெரியாத மனிதர். நடிக்க தெரியாதவங்க எங்கேயுமே நிற்க முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு மறைந்த கேப்டன் அவர்கள் தான். சினிமாவில் மட்டுமே நடிக்க தெரிந்த நபர். ஆமா. அப்படி சொல்லுங்க. சினிமாவில் நடிக்க தெரியாதுட்டீங்க. சினிமாவில் கூட வாழ்வர் கேரக்டர் வாழ்வர். நடிப்புன்றது கமலஹாசன் நடிக்கிறது நடிப்பு, சிவாஜி கணேசன் நடிக்கிறது நடிப்பு. ஓகே. இப்போ ரஜினி சார், கார்த்திக் சார், விஜயகாந்த் சார்லாம் கேரக்டர் வாழ்வாங்க அப்படி. ஸோ அங்கேயுமே நடிக்க தெரியல, தரையில் நடிக்க தெரியல, திரையில் நடிக்க தெரியல தான் விஷயம் இருக்குது. அதனால தான் அவரை வந்து ஒரு வெகுளியாக பார்த்துட்டு அவரை மக்கள் பயன்படுத்தி விரும்பல. இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க. எனது தலைமையில் தான் கூட்டணி, அவருடைய நிர்வாக குழு விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு உறுதி இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சிக்கு வந்து நான் அதிகாரம் தருவேன், கூட்டணி கட்சிகளுக்கு நான் அதிகாரம் தருவேன், எனது தலைமையில் கூட்டணி வாங்கன்றாரு. அந்த ஒரு அறிவிப்பு, அந்த முழக்கத்தை தேமுதிக தற்போதைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்கிறார். எப்படி பார்க்கலாம்? பிரேமலதா வரவேற்கிறார்ன்றது அவங்களோட பெருந்தன்மை, அது அரசியல் நாகரிகம். ஏன்னா இதுவரை இந்த அதிமுக திமுக இப்படி இவ்வாறான விஷயங்களை வந்து வெளிப்படுத்தினதில்ல, ஆட்சியில் அதிகாரம், கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரம்னு சொன்னதில்லை. இவர் சொல்கிறாரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆமாம் சார், விஜய் வந்து நம்ம ஜெயிக்க போகிறதுல நல்லாவே தெரியும் அவருக்கு. ஜெயிக்க போகிறது இல்லைன்னா போகிறதுல நல்லாவே தெரியும். சொந்த பணத்தில் கட்சி ஆரம்பித்தவங்கள பரவாயில்ல. தேமுதிக வந்து சொந்த வீடு கட்டி உள்ளே போகிறாங்க. எங்கேயோ வெளியிலேருந்து பணம் வருது, ரசிகர் மன்றத்துலேருந்து வாங்குகிறோம், வாங்கி அவருடைய வேலையை அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் 1000 சொல்லிட்டு போகலாம் சார். இதை வந்து விஜயோட வருகை மீது ரொம்ப கோபம் தெரியுது. ஏன் அப்படி பார்க்குறீங்க? கோபம் மீன் மக்களை வந்து முட்டாளாக்கக்கூடாது. இத்தனை மக்கள் வந்து ஆடின பாடின ஓகே, விசில் அடித்தான், கட் அவுட்டு பால் ஊற்றினா, பேனர் வச்சான் ஓகே, ஓகேங்களா? 150 கோடி சம்பாதிச்சு 150 கோடி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கியா நீ? 150 கோடி வருமானத்தை விட்டு நீ மக்கள் பணியாற்ற வரேன்னு சொன்ன நீ 150 கோடி வாங்கி என்ன பண்ண? மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறது இல்லை? இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது. அவர் நடிப்பு அவருடைய தொழில், அவ்வளோதான். தொழிலுங்கிறது நமக்காக சேவை செய்வோம் என்று சொன்ன அரசியல்வாதிகளை கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் நடிகர்களை நோக்கி கேட்கிறீங்களே, இது நியாயமான ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆமாம் சார், அவர் நடிப்பு தொழில், அதுக்கு தயாரிப்பாளர் தராங்க, அதுக்கு உடனே அவர் இதை பண்ணாரா இதை பண்ணலையா அப்படின்னு நடிகரை நோக்கியே கேள்வி கேட்குறீங்களேன்றாங்க. இல்லை சார், இது விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார், இதுவரையிலும் நான் ஒன்றா செஞ்சுருக்கேன். அது காமெடி செய்யல. அதுதான் சார் இனிமேல் உங்களுக்கு செய்ய போகிறோன்னு சொல்கிறது தான் விஜயோட தாட்டு சார். 26 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களோட விமர்சனம் மிக சரியாக புரிஞ்சுக்கிறேன். நிறையா பேர் இந்த மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க, ஆதரவு குரல், எதிர்ப்பு குரல்கள்லாம் வருது. உண்மையிலே 26 சட்டமன்ற தேர்தலில் விஜயோட எந்த பெர்ஃபார்மன்ஸுமே இருக்காதா சார்? முதல்ல வந்து ப்ரெஸ் மீட் ஒழுங்காக கொடுக்க சொல்லி நிற்க வச்சுவர். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா நீங்கள்? நடிகர் என்பதால் ரொம்ப அவரை குறைச்சி எடை போடுறீங்களா? குறைச்சிலாம் எடை போடல சார். ஆளுமைத்தனம்ன்றது எல்லாருக்கும் வந்துடாது. ஆளுமைத்தனம், ஒரு தலைமை, ஒரு என்ன சொல்லுவாங்க, கொள்கைன்றதே, கொள்கை பிடிப்பு உனக்கு சரியில்லை. ஃபஸ்ட்டு விசிக தலைவர் திருமாவளவன் கூட அதை முன்வைக்கிறார் ஒரு கருத்தை. அதாவது விஜய் வந்து ரொம்ப நகைமுரணாக இருக்கு அவரோட பேசுறது. ஏனென்றால் கொள்கை எதிரி பாஜக என்கிறார், அப்போ பாஜகவோட அரசியலை ஏற்கிறாரா? திமுக அரசியல் எதிரி என்கிறார், அப்போ திமுகவோட கொள்கையை ஏற்கிறாரா? என்ன சொல்ல வராரு அப்படின்னு ரொம்ப நகைமுறைனா இருக்கே அப்படின்னா அந்த மாநாடு தொடர்பாக விசிக தலைவர் கூட இந்த கருத்தை பதிவு செய்கிறார். அது சார், விசிக தலைவர் சொல்கிறான்னா அதுக்கு மெச்சூர்டான வேர்ட்ஸு. விசிக அவர் சொல்ல தைரியம் இருக்குது சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்ல தைரியம் இல்லாமல் மனசில் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. நான் சார் மாற்று அரசியல் சொல்லிட்டு வராங்களே, மாற்று அரசியல்னால் என்னன்றதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்கள் சார். மாற்று அரசியல் என்பது ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை தவிர்ப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவோம், நிறைய சொல்கிறாரே சார். அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள் விஜய் சொல்கிறத? சார் வரவங்க எல்லாமே சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. இதுவரையிலும் நடைமுறைப்படுத்த தெரியாதா சார்? விஜய் இதுவரையில் எத்தனை பேர் படிக்க வச்சுருக்காருன்னு சொல்லுங்கள். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மறைந்த உடனே சொன்னாங்க இத்தனை பேர் படிக்க வச்சுருக்காரு, இத்தனை லா காலேஜ், இப்போ இத்தனை லாயர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்குது. அது சமூக சிந்தனை, அது சமூக அக்கறை.
ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னு சொன்னாக்கா சமூக சிந்தனை இல்லாமல் சமூக அக்கறை இல்லாமல் அவன் அரசியல் வரவே கூடாதுன்னு சொல்ல நீங்க வர வேற எதுவும் சொல்றதுனால கிடையாது. சொல்றேன். ஒரு தகவல் கூட இருக்கு. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி விஜயோட கூட்டணி செல்லும் அப்படின்னு கூட ஒரு தகவல் வந்து உலவுது. சார் அது ஆம்ஸ்டாங் அண்ணன் இருக்கிற வரைக்கும் அந்த நிலை வந்திருக்காது. இப்போ அண்ணனுக்கு பிறகு அது என்ன நடக்குதுங்கிறது நம்ம பகுஜன் சமாஜ்வாதிக்கு நம்ம ஆதரவாளர் கிடையாது. அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் இருக்கிற வரைக்கும் நம்ம மதித்தோம். அண்ணன் இருக்கார், அண்ணன் நல்ல கட்டுக்கோப்பாக ஒரு டீம் வச்சுருக்காரு. அண்ணன் சொன்னால் நாங்களாம் கேட்குற ரேஞ்சில் இருந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அது வேறு ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. அந்நியார் வந்து வேறு கட்சியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது நமக்கு அதை பற்றி பகுஜன் சமாஜ்வாடி என்ன போகுது நமக்கு தெரியாது சார். அது விஜய் கூட போனாலும் நமக்கு அதை பற்றி நம்ம சொல்ல விரும்பல. இல்லை விஜயகாந்த் கட்சியில் போனாலும் பிரச்சனை கிடையாது. இல்லை திமுக போனாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அண்ணன் ஆம்சாங்கனா இருக்கிறதெல்லாம் நம்ம மதிச்சிருந்தோம். நம்ம ட்ராவல் பண்ணி தான் அவர் கூட. இப்போ நம்ம 2000 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது விஜயோட வருகை குறித்து நீங்க பேசுனீங்க. அந்த பக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அதை ஆரம்பித்து அறிவிப்பு வெளியிட்டதுலேருந்தே நிறைய விமர்சனங்கள் நம்ம தொடர்கிறோம், தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பாஜகவின் இந்த பூத் கமிட்டியோட மண்டல மாநாடு திருநெல்வேலியில் நடந்துச்சு 2-3 தினங்களுக்கு முன்னால். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்ததை பார்த்தோம். அப்போ அந்த பேச்சின் போது நிறைய விஷயங்கள் பேசினார். அதில் முத்தாய்ப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருக்காரு. குறிப்பாக வேரோடு பிடுங்கெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோனியா காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவதும் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குவதுமே தான் ஸ்டாலினுக்கு இவர்கள் இருவருக்குமான திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய டாஸ்மாக் ஊழல், மணலில் ஊழல், வேலைவாய்ப்பில் ஊழல், போக்குவரத்து துறையில் ஊழல், பெரிய ஊழல் பட்டியலாம் கூட வாசிச்சிருக்காரு. ஆனால் இதுவரை இல்லாத நிகழ்வாக திமுகவை வேரோடு பிடுங்கெறிய வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைத்து விமர்சிச்சிருக்காரு, கருத்துரை வச்சிருக்காரு அமித்ஷா. எப்படி பார்க்கலாம்? ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறது பாஜக? பாஜக கோபப்படுறது வரவிருக்கக்கூடிய விஷயந்தான். நீங்கள் அண்ணாமலை ஐயாவிலேருந்து பல பேர் வந்து திமுகவுடைய ஊழல்லேருந்து அவங்க செய்கிற தவறுகள் எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்த பாடு கிடையாது. இது இனிமேல் அமித்ஷா வந்து சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு போயிட்டு திமுக வேரோட பிடிங்கினால் நல்லது. வரவிருக்கக்கூடிய விஷயம். அமித்ஷாவுடைய அந்த பேச்சுக்கு அனைத்து இந்து மக்கள் பேரவை அமோக வரவேற்பு கொடுக்குறோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் குற்றவாளிகள் தெரிஞ்சும் குற்றவாளிகளை வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது அனைத்து இந்து மக்கள் பேரவை சார்பாக வன்மையை கண்டிக்கிறோம், பாஜகவே கண்டிக்கிறோம். ஏன்னா குற்றங்களை நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் சொன்னதோடு பார்க்கும் பொழுது இதற்கு முன்னதாக அமித்ஷா தமிழகம் வருகையின் போது கூட 39,000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் ஊழல் அப்படின்னு கூட அவரே இந்த மேடையில் பேசினார் ஒரு பொதுக்கூட்டத்தில், தமிழகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம். அப்போ இந்த மாதிரி விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதனால தான் அமித்ஷா வந்து போகிற போக்கில் பேசுகிறாரு. ஒரு உள்துறை அமைச்சர் இவ்வளோ ஒரு சார்ஜ் வைக்கிறாரு, அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லவா? நடவடிக்கை எடுக்காமல் ஏன் இப்படி வந்து விமர்சனம் மட்டுமே பண்ணி கடந்து போகிறீங்க அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதுதான் நான் சொல்கிறேன். விமர்சனங்களை யார் வேணாலும் பேசிட்டு போயிடலாம், தப்பு இல்லை. இன்றைக்கி விஜய் கூட ஏதோ பேசிட்டு போனாரு, சரிங்களா? பேசுறது முக்கியம் கிடையாது. அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, உங்களால் எல்லாம் செய்ய முடியும். ஏன் செய்யாமல் இருக்கீங்க? ஏன் செய்யாமல் இருக்காங்க? என்னோடய கேள்வி அதான் சார். நான் வந்து பாஜக ஆதரவாளர்லாம் இல்லை. நாங்கள் ஆனால் இந்து அமைப்புகள் காங்கிரஸாவது ஓரளவுக்கு எங்களை ஏறெடுத்து பார்ப்பான். இந்து அமைப்புகள் அனைத்துக்குமே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது கூட ஏதோ ஒரு முக்கியத்துவம் எங்கேயோ இருக்குது. இருக்கிற ஒட்டுமொத்த இந்து அமைப்புகளே அந்த பாஜக கண்டுகொள்வதில்லை. நாங்கள் இந்துக்களுக்கான கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? திமுக வந்து திராவிட என்ற பேரை சொல்கிற அத்தனை கட்சிகளையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்க சார். இதுவரையிலும் எந்த இந்து அமைப்புக்கும் பாஜக வந்து எந்த இடத்துலையும் அழைப்பு கொடுத்ததே கிடையாது. அதில் மனவேதனை அளிக்குது எனக்கு. அதனால் வந்து பாஜக விரோதியும் கிடையாது, பாஜக ஆதரவாளனும் கிடையாது. இந்துத்துவ கட்சி என்பதை விட, இந்துத்துவ ஆதரவு என்பதை விட தேசத்திற்கு தேவையான ஒரு பாஜக கட்சி. நிறைய அமைப்பு இயக்கங்களை ஒன்றிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்து அமைப்புகளை இந்துத்துவாவை முன்வைக்கிறது அப்படின்னு தான் பாஜக மேலே குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் வந்து இந்து அமைப்புகளை வந்து ஒருங்கிணைக்கிறது இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களா? அது ஏற்புடையதா? கண்டிப்பாக வர்றது. நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அழைப்பு கொடுப்பாங்களா? இதுவரையிலும் எந்த இந்து அமைப்பும் அவங்க அழைப்பு கொடுத்ததும் கிடையாது. இப்போ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வருது, எம்எல்ஏ எலெக்ஷன் வருது.
இந்துக்கள் வாக்குகள் சிதறாமல் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்த இந்து அமைப்புகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தேர்தல் களம் கண்டால் பாஜக வந்து திமுகவா பாஜகவோட ரேஞ்சுக்கு வந்த இந்த டைம் கண்டிப்பாக வரும். ஏடிஎம்கே வந்து இப்போ தலைமை சரியில்லாமல் ஏதோ தடுமாறிட்டு இருக்கு. ஏடிஎம்கே நம்ம லிஸ்ட்டில் வைக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற பொசிஷனில் வந்து தலைமை சரியில்லாமல் தடுமாறுதுன்னு சொல்றீங்க. அவர் தலைமையேற்று ரொம்ப காலம் ஆயிடுச்சேங்க. இன்னும் இன்னும் இப்போ தலைமை தடுமாற்றம்ன்ற ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. தலைமை தடுமாற்றன்றதுல வந்து மாற்று கருத்து கிடையாது சார். இன்னைக்கு ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னாக்கா இன்னும் அவங்க டீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா தான் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியும். ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபட்டால் தான் கண்டிப்பாக வந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் சொல்லி கம்பல்சரி சேர்ந்தால் தான் திமுக வெல்ல முடியும். ஓபிஎஸ் டிடிலாம் சொல்றீங்க. எடப்பாடியாரெலாம் தனியாக நின்று கம்பல்சரி திமுகவை எதிர்ப்பாருன்றது வாய்ப்பே இல்லை என்பது உறுதியா இருக்காரு எடப்பாடி. உறுதியாக இருக்காருங்கிறது தான் சொல்கிறேனே. அவர் எதன் அடிப்படையில் சொல்கிறாருன்னே தெரியல. ஒருவேளை பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சொல்கிறாரா, இல்லை வேற என்ன விஜய் கூட்டணி சேர்த்துக்கலாமான்னு சொல்கிறாரான்றது தான் தெரியல. கடந்த முறை கிராமந்தோறும் போனீங்கன்னாக்கா பாஜக ஒன்றுபட்ட அதிமுகவை தான் வலியுறுத்துது. டிடிவி, ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க பாஜகன்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து இந்த கூட்டணி தேர்தல் அறிவிப்பின் போது எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா ஒரே மேடையில் அமர்ந்து அறிவித்தார்கள் அல்லவா, அன்றைய தினமே அது அந்த பேச்சே இல்லை. அதற்கு அடுத்ததால் தான் ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு அவர் வந்து பெரிய வருத்தத்திற்குள்ளாகி அவரும் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ந்து கூட எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு நிலையோடு தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. பாஜகவும் பெருசாக இவங்களை ஒருங்கிணைக்கிற அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டதாக தானே தெரியுது சார். அதாவது பாஜக வந்து திமுக ஏடிஎம்கே மேலே அக்கறை கொள்ளணும் அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வெற்றி பெற்றாக வேண்டும் அல்லவா, ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது தானே கூட்டணி சேருவது, வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. பாஜக நிற்கிறதுல தோற்க வேண்டும் என்பதற்காக அல்லவே சார். பாஜக நிற்கிறதுல வெற்றி பெறும் சார், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் அல்லவா. ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்க வேண்டும்னா எடப்பாடியார் தான் இறங்கி போகணும். இவர் வந்து இன்னைக்கு சொல்கிறேன் நான், இவர் செயல்பாடுகள் அனைத்துமே திமுகவுக்கு ஆதரவான செயல்பாடாக தான் இருக்குது. அதிமுகவோட செயல்பாடு, இபிஎஸோட செயல்பாடு திமுக ஆதரவான செயல்பாடாக தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு கூட்டணி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சேர்த்து எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே. ஒரே கட்சியில் எம்ஜிஆர் கூட ட்ராவல் பண்ணுவாங்க, ஜெயலலிதா அம்மையார் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்தல என்ன குறைஞ்சி போட போகிறேன்னு கேட்குறேன் நான். நீங்கள் மக்கள் வந்து மாற்று அரசியல் எதிர்பார்த்துக்கிட்டு போயிட்டு விஜய் கிட்ட போகிறாங்க, சீமான் கிட்ட போகிறாங்க, புதுசாக இன்னொருத்த கட்சி ஆரம்பிச்சார் அவன் பின்னாடி போகிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து திமுக கொடுக்க முடியாதுன்றது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அதிமுக இடத்தை அதிமுக பயன்படுத்த தவறுகிறதுன்னு சொல்றீங்க. உண்மைதான் சார். அது ஒட்டுமொத்த பாமரனையும் வந்து வேதனைக்கு தள்ளப்பட்டுள்ளது சார். அதிமுக வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒன்று சேர்த்து களம் கண்டால் 100% ஏடிஎம்கே வந்து கம்பல்சரி ஆட்சி அமைக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது இல்லாத பட்சத்தில் அப்போ கொஞ்சம் கஷ்டம் தானா? வாய்ப்பே இல்லை சார். கஷ்டன்றதுல வாய்ப்பே இல்லைன்ற சொல்ல வரேன், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இதை வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து உணரணும். உணர்ந்தால் மட்டுமே கூட்டணிக்கு எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு முன் வருவார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒப்படைச்சிட்டு போன அந்த இரட்டை இலையை காப்பாற்றுறதுக்கும் ஏடிஎம்கே காப்பாற்றுறதுக்கும் எடப்பாடியார் வந்து முன் வராருனாக்கா இந்த எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒன்று சேர்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏடிஎம்கே. எடப்பாடியார்ன்றது தனி செல்வாக்கு எங்கேயுமே கிடையாது. அது அதிமுக பாஜக தலைமைகள் வந்து உணராமல் இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்த அவர்களுக்கு தெரியாதா? நம்ம ஒன்றிணைந்தால் தானே வெற்றி பெற முடியும், இல்லைனா நம்ம தோல்வி ஆயிடுவோன்றது வந்து அது தெரியாதா? ஒருவேளை உணர்ந்திருந்தால் அவங்க தெரியாதா, இல்லை தெரிந்தே இருக்கிறார்கள்? இல்லை, உணர்ந்திருந்தால் அது தெரியும் தெரியாதுன்றது எனக்கு தெரியாது. அது உணர்ந்திருந்தால் சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரேன், வேற எதுவும் கிடையாது. நெருக்கத்தில் அந்த மாற்றம் வரும்னு நீங்கள் வந்தால் நல்லது நினைக்கலாம். வந்தால் நல்லது, நாட்டுக்கு நல்லது, அவங்க கட்சிக்கு நல்லது. இதை தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா டிஎம்கே மேலே உள்ள அதிருப்தியில் தான் சார் மக்கள் வந்து செதறி போயிருக்காங்க சார் இன்னைக்கு. இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, திமுக மேலே அதிருப்தியாக இருக்காங்க, திமுக கூட்டணி மேலே அதிருப்தியாக இருக்காங்கன்னு திமுக இருக்காத எல்லா கட்சிகளுமே சொல்கிறீங்க. ஆனால் அவர்கள் கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறது, எங்கேயுமே வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த நொடி வரை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ரொம்ப வலுவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆமாம் சார். இங்கே
திமுக வந்து கூட்டணி வலுவாக இருக்கிறதுனால இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்காங்க. இருக்கும்போது தனியாக பிச்சுட்டு போக முடியாது. இதே ஏடிஎம்கே இருக்கிற ரேஞ்சில் டிஎம்கே இருந்தால் எப்போ பிரிவினைகள் நிறைய ஏற்பட்டிருக்கும். ஏன்னா உள்பூசல் போயிட்டு இருக்கு. வலிக்காத மாரி வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னுட்ட அதிகாரம் இருக்குது, அதனால் வந்து ஒருத்தர் அனுசரித்து போயிட்டு இருக்காங்க. அதே போல் எல்லாம் வந்து ஒரே குட்டையில் ஊறின மட்டை, பிரியவும் முடியாது. எவ்வளோ திட்டினாலும் திரும்ப உள்ள வந்து உட்காந்துடுறாங்க டிஎம்கே பொறுத்தவரை. ஸோ அப்போ அந்த கூட்டணி அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். திமுக கூட்டணி இருக்குதுன்னு தானே சார் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் நாங்கள் பிரிய மாட்டோம், நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருந்தாலும், எங்களுக்குள்ள 1008 காழ்ப்புணர்வுகள் இருந்தாலும் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை சொல்லிகிட்டு இருக்கு. இன்னும் உள்ளே இருக்கிற அத்தனை மதிமுகலேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அது பலம் தானே? ஆமாம் சார், பலம் ஒன்று. அதே போல் வந்து ஏடிஎம்கே வந்து ஏன் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் ஒரு நல்ல தலைமை இல்லைன்னு சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, பாமக இது போன்ற கட்சிகள் வந்து 5 ஆண்டு ஏடிஎம்கேட கூட்டணி வைப்பாங்க, அடுத்த 5 ஆண்டு திமுகவோட கூட்டணி வைப்பாங்க. இப்போது திமுக கூட மட்டும் உட்காந்துட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே அவனுக்கு ஐடியாவே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது இது ஒரே விஷயத்தில் வந்து ஏடிஎம்கே ஒரு தலைமையற்ற ஒரு கட்சியாக தான் நம்ம பார்க்க நேரிடுது. அப்போது ஜெயலலிதா இருக்கும்பொழுது, கலைஞர் ஐயா இருக்கும்பொழுது அப்படி தான் தாவி தேவை வந்தாங்க. 5 வருஷம் இவங்க ஜெயிச்சிருவாங்க, இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போகிற இடம் இது தானே சார் மாறி மாறி வந்தது. இப்போ அந்த மாற்றத்துக்கு வழி இல்லாமல் இருக்குங்களே. தொடர்ந்து டிஎம்கே கூட தான் ட்ராவல் பண்ணிடுறான் அந்த டீம் ஃபுல்லாகவே. ஸோ இதுதான் இப்போ கால யதார்த்தம்ன்றீங்க. இப்போ நீங்கள் அனைத்து இந்து மக்கள் பேரவையாக இருக்கட்டும் அல்லது உங்களை போன்ற அமைப்பு இயக்கங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறை மீது நிறையா விமர்சனம் குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஏறக்குறைய 3000 கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு செய்திருக்கிறோம், கோவில்களுக்கு வேண்டிய எல்லா பராமரிப்பும் நாங்கள் செய்கிறோம், ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இந்த துறை செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு அந்த துறை சார்ந்த அமைச்சர் சேகர்பாபு நாள்தோறும் செய்தியாளர் சந்திப்பில் இது பகிர்ந்து வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் உங்களை போன்ற இயக்க அமைப்புகள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கிறீங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம்? குற்றச்சாட்டுலாம் கிடையாது சார். அதாவது இருக்கிற இந்து அமைப்புகள் வந்து நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பலை. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணாம், மக்களுக்கு நிம்மதி கிடைச்சா போதும், மக்களுடைய இறையாண்மை கெடுக்காமல் இருந்தால் போதும். என்ன நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, என்ன இறையாண்மை இங்கே கெட்டு போச்சு? நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அங்கங்கே கொலை கற்பழிப்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல நல்ல தலைவர்கள் இறந்து கொண்டு இருக்காங்க. இது போல் ஒரு கட்சி தலைவர்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ கட்சி தலைமைக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதுன்னா மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பாங்கிறது போதாது அவங்களுக்கு. சட்டம் ஒழுங்கு வந்து காவல்துறையினரும் சிறப்பாக நல்ல தமிழ்நாடு காவல்துறை தான் நம்பர் 1 வேலையிலே எடுத்துகிட்டு போனாங்க. புத்திசாலிங்க தமிழகத்தில் தான் அதிகம் பேர் இருக்காங்க. அவங்கள வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்காக அவங்கள இதுவரையிலும் யாரும் பயன்படுத்துறது இல்லை. சுயலாபத்திற்கு அப்படின்னா எனக்கு புரியல சார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், ஒரு பாமரன் வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடரான்னு வச்சுக்கோங்களேன். குற்றம் செஞ்சவன் ஆளுங்கட்சிக்காரனாக இருப்பான், ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அது அந்த நிலை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பேசலை, இவங்க அதிகாரம் பேச வைக்குது. இருந்தாலும் இது ஒரு பொதுவான விமர்சனம் தானே சார். ஏடிஎம்கே இருக்கும்போது இந்த விமர்சனம் கிடையாது சார். ஏடிஎம்கே பொறுத்தவரை கரை வெட்டி கட்டியிருந்தாலும் அங்கே நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருப்போம். நான் பார்த்துட்டேன் சார். நான் பப்ளிக் மக்களோட மக்களை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நானும் பல ஸ்டேஷன் போயிட்டு ஒரு சில பிரச்சனைகளை கிளியர் பண்ணி தான் விட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த டிஎம்கே போயிட்டு கால் மேல் கால் பண்ண உட்கார போல் ஏடிஎம்கேல ஒரு நபர் கூட அது மாதிரி உட்காந்து போலீஸை மிரட்டுறதோ இல்லை அவங்கள டைட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயத்த ஏடிஎம்கே சைடு பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் மக்கள் வந்து ஏடிஎம்கே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே ஆட்சி அமையுமா என்று ஏக்கத்தோடு இருக்காங்க. அதே கொள்கையில் தான் வந்து பாஜகவும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாஜக வந்து நாங்கள் தனியாக வரணும் போகணும்னு ஆசைப்படலாம். ஏதோ மக்கள் நல்லது நடந்தால் சரி. அவங்கள பொறுத்தவரை இந்த தேசத்தை மீட்டாச்சு. அது 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் பண்ண குற்றங்களை எல்லாமே
ஒரேடியாக நம்ம இது சரி செஞ்சிட முடியாது. காலப்போக்கில் தான் ஒன்று ஒன்றா தான் சரி செய்ய முடியும். அதை பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியாவிலே ரொம்ப மிக மோசமான கொடூரமான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இந்த திராவிட என்ற பெயரில் வந்து மக்களை வந்து ஆன்மீகத்திலேருந்து வெளியே கூட்டு போயிட்டு ஐயோ, ஆன்மீகமே தப்பு, கடவுள் தப்பு, கடவுள் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லி கொடுக்குற இந்த திராவிட அரசியல்வாதிகள் வந்து மக்களை ஒழுங்காயிருன்னு இதுவரையும் சொன்ன சரித்திரம் கிடையாது. அவங்க எவ்வளோ சொன்னாலும் சாமி கும்பிட்றவங்க சாமி கும்பிட்டு தான் இருக்கிறாங்க. தடுக்க முடியாது சார் இது. காஞ்சிபுரம் அத்திவரதரில் கூடிய கூட்டத்தை பார்த்தோம். எல்லா கோவில்களிலும் கூட்டம் நிரம்பி வடிகிறது. எல்லா திருவிழாக்களும் அவங்கள விட்டுருங்க சார், கொண்டாடுகிறார்கள். கூட்டத்தை விடுங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இவங்க குடும்பத்திலேருந்தே போகிறாங்க, அப்புறம் மக்கள் அதை உணர்றது கிடையாது. இல்லை அப்புறம் என்ன, அப்போ அது சிக்கலே இல்லையே. இல்லை சார், மக்கள் அதை உணர்றது கிடையாது. சிக்கல் இல்லைன்றது நாங்கள் ஏன் வந்து இப்போ மறுபடியும் திராவிட ஆதரவாளர்கள் மேலே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா, அவங்கள பார்த்தாலும் நமக்கு பிடிக்க மாட்டேதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஆன்மீகங்கிற ஒரு விஷயத்தினால தான் கடவுள் இருக்கார், கடவுள் தண்டிப்பார், கடவுள் வந்து நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட மனிதர்கள் வாழணும். அப்போ தான் வந்து பல துரோகங்கள் அகற்றப்படும், பல பிரச்சனைகள் ஒழிக்கப்படும் சொல்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ட் தான் போயிட்டுருக்காங்க. அதற்கிடையில் திராவிட என்ற பேரில் வந்து கடவுள் இப்படி இருக்கார், இவர் எந்த தப்பு பண்ணார், இந்த நூல் சார், அதாவது பிராமணர்கள் வந்து எத்தனை சதவீதம்ன்றது நல்லாவே தெரியும். கடவுள் மறுப்பு கொள்கை என்பது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது தான். நாங்கள் சாமி கடவுள் வேணான்னு சொல்ல, மூட நம்பிக்கைகள் தான் எதிர்க்கிறோம் அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்கிறேன். நான் இது வரைக்கும் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது வரையிலும் திராவிடர்கள் வந்து பிராமணர்கள்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து சண்டை போட்டிருக்காங்களா, நேரடியாக எதனா கேள்வி கேட்டிருக்காங்களா? சுற்றி வளைச்சி ஒன்று முருகரை பிடிச்சிட, ஒன்று கந்த சஷ்டி கவசத்தை பிடிக்கிற, எதனா ஒரு கூட்டத்தை காசை கொடுத்து உருவாக்கி விட்டுற புதுசாக இந்து கடவுள்களை பற்றி ஏதாவது புறம் பேசு, ஏதாவது குறை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு கூட்டத்தை உருவாக்கி விட்டுறாங்க. இதை கேட்டாக்கா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான் எங்கே கேட்டுட்ருக்காங்க எங்களை. கடவுள் வெறுப்பு அல்ல, புரியுதுங்களா? சரி, நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்கிறது எல்லாமே என்ன, நீ மாலை போடுறதுலாம் என்ன என்ன கணக்கில் சேர்க்குறது? நாங்கள் கலைஞர் செத்தாரு, மாலை போட்டீங்க, காரியம் வச்சிங்க, நினைவு நாள் கொண்டாடுறீங்க, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் எதில் விதி விலகா இருக்கீங்க, மக்களுக்கு யோக்கியம் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறேன் நான். திராவிட மாடல் அரசு தான் அப்படி சொல்லுது. இன்னமும் திமுக தன்னை திராவிட மாடல் அரசு அப்படின்னு தான் ஒவ்வொரு அதுதான் சார் சொல்கிறேன். முதலமைச்சர் பெருமிதம் சொல்கிறார். விஜய் சார் சொல்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிவிடும், நாங்கள் வந்தால் ஆணை பூனையிடம், பூனை புலியாகிடும் சொல்கிறது எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கலாம் சார். பட் நடைமுறைக்கு இது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம் சார். மாற்று அரசியல் கொண்டு வர அத்தனை பேர் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறு வயதிலேருந்தே கலைஞரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அரசியலில் முழுசாக ஊறியவர், அவரே இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கார். என்ன தடுமாறுன்னு சொல்கிறீங்க? எல்லா விஷயத்துலையும் தடுமாறிட்டு இருக்கார். ஆனால் இன்றைக்கி புதுசாக வர வந்து நான் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கிறது அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல. முழு உத்வேகத்தோடு உங்களுடன் ஸ்டாலின்ற திட்டம் அறிவிக்கிறாங்க, நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் அறிவிப்பு செயல்படுத்திட்டு இருக்காங்க. தாய் மாணவர் அப்படின்னு முத்தான 3 திட்டங்களை செயல்படுத்தி ரொம்ப உற்சாகமாக களத்தில் இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் இவ்வளோ அதிருப்தி தெரிவிக்கிறீங்களே சார்? அது எல்லாமே கண்துடைப்பு மாதிரி தான் சார் போயிட்டுருக்கு. மக்கள் இதுவரை வந்து இப்போ இடையில் கூட ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, லேண்டு பிரச்சனை. இது மாதிரி ஸ்டாலின் இது மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு, அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அவங்க ஆட்சியில் உட்காந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இது வரைக்கும் அது போல் நடவடிக்கை எடுக்கலை. பப்ளிக்குடைய ஸ்பீச் இது. அது அதனால எல்லாமே வந்து சார்மார் போட்டுறாங்க, செட்டு வச்சிடறாங்க, கவுன்சிலர் வராரு, எம்எல்ஏ வராரு, எல்லாமே வராங்க, வந்து போகிறாங்க. அவங்க ஒருத்தர் வந்து மாஸ்க் கட்டிட்டு போகிறதோட சரி. கூட்டணி நடக்குது, எல்லாம் வாங்குறாங்க, மனுக்கள் வாங்க தான் செய்கிறாங்க, எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணுறாங்க. அது ஃபில்லப் பண்ணுறவனுக்கு சம்பளம் வருது, ஓகேங்களா? அந்த ஸ்கீம் எடுத்து வேலை செய்கிறவனுக்கு லாபம் வருது, மக்களுக்கு என்ன கிடைக்குது? அவன் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவன் அரசாங்கம் ஏதாவது நல்லது செஞ்சிடாதா சொல்லிட்டு ஆசையோடு ஓடி வரானே, இந்த தாக்கங்கள் தான் சார் அவனுக்கு வீணாகுது. இவங்க கொண்டு வர நலத்திட்டங்கள் வந்து எதுவுமே வந்து இது வரைக்கும் சரி
நடைமுறைக்கு அதிகமாக கொண்டு வந்தது கிடையாது. அப்படி கொண்டு வராங்கனாக்கா அதில் வந்து எம்எல்ஏவோ இல்லை கவுன்சிலரோ இல்லை அந்த வார்டு உறுப்பினர்களுக்கோ வருமானம் இருந்தால் மட்டும்தான் அந்த செயல் திட்டத்தை கண்டிப்பாக செஞ்சுக்கிறாங்க. வருமானம் இல்லாத வேலை எந்த வேலையும் செய்கிறதே கிடையாது. இந்த மகளிருக்கான இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை அப்படிலாம் களத்தில் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. அதை பெற்றுக்கொண்டவர்கள் உறுதியாக திமுகவிற்கு தான் வாக்களிப்பார்கள், பெண்கள் வாக்குகள் மொத்தமாக எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்கிறாங்களே. நீங்கள் இடையில சமூக வலைத்தளம் நிறைய பார்த்துருக்கலாம். அவ்வளோ திட்டுறாங்க திமுகவை. அதே மகளிர் தான் சார். என் மக்கள் வந்து இது இலவசத்தை கேட்கல, தரமான கல்வி, தரமான முதல்வர் வேணும். முதல்ல எங்களுக்கு தரமான முதல்வர் வேணும். ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் செலவு பண்ணதெல்லாம் நான் எடுக்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன்னு. சும்மா ஓட்டு போட்டேன், ஓப்பன் டாக். இது ஒரு எம்எல்ஏட ஓப்பன் டாக். நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு சமூக பிரச்சனைக்காக போயிட்டு நின்று கேட்குறோம். அவனா சும்மா ஓட்டு போட்டாங்க, நான் எதில் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறேன். திமுக எம்எல்ஏ தான். தேவைப்பட்டால் நான் பேர் கூட சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஏன்னா மக்கள் வந்து பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கிட போகிறோம், பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிட போகிற ஒரு மைண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி கூட சரி விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் போகுதுன்னு சொல்கிறீங்க, அது ஓட்டாகுமான்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. ஆவாதுன்றது இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு கிராமத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஏடிஎம்கே ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, டிஎம்கே ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. நீ டிஎம்கே போட்டு நீ ஏடிஎம்கே போட்டுக்கோ, ஓகேங்களா? இல்லை யார் விஜய்க்கு போடுவான் யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி தொடர்பாக வாக்கு திருட்டு அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் குற்றச்சாட்டு பார்த்தோம். இப்போ வந்து ஆட்சி திருட்டு அப்படின்னு எதிர்கட்சியோட மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு, மல்லிகார்ஜுன கார்கே. ஏன் அப்படின்னா இந்த பதவி பறிப்பு மசோதா, தீவிர குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய பிரதமர்கள், முதல்வர்கள், அமைச்சர்களாக 30 நாள் சிறையில் இருந்தாலே 31வது நாள் அவருடைய பதவி இழந்துருவார்கள் அப்படின்னு அது தொடர்பான ஒரு மசோதா தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது கடுமையாக எதிர்ப்பு வரதை நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், சுருக்கமாக சொல்லுங்கள். அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம் சார். இப்போ அண்ணன் சீமான் கூட அந்த விஷயத்தை ஏன்னா சமூக சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் அதை வரவேற்பாங்க சார். குற்றவாளிகள் எங்கேருந்து உருவாகிறனா ஒவ்வொரு அரசியல்வாதி பின்னாடி குற்றவாளிகள் அதிகம் பேர் இருக்கான். குற்றவாளிகள் உருவாகிறதே அரசியல்வாதிகள் தான் சார். தன் சுயலாபத்துக்காக கஞ்சி பசிக்கும் பட்டினிக்கும் சுற்றுறவங்களை கூட குற்றவாளி ஆகிறது அரசியல்வாதிகள் தான் சார். நீங்கள் ஆனால் இந்த சட்டம் கொண்டு வரதுனால வந்து நல்ல அரசியல்வாதிகள் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பதவி பறிப்பு மசோதா நல்லது தான், நல்ல விஷயம், படணும் அப்படின்னு சொல்கிறீங்க. யாராக இருந்தாலும் சரி குற்றவாளியை தண்டிக்கப்படணுங்கிறதுக்கு அந்த மசோதாவை நாங்கள் வரவேற்கிறோம். நல்லது திரு ராமதாஸ், நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய இன்றைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.